ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹேர் டை. இது ஒரு டைப் ஆஃப் ஹேர் டை. நம்ம முடி லேசாக வெள்ளையாக இருக்குது அப்படின்னு இளநரை அந்த மாதிரிலாம் இருக்குன்னா, நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் பாலிஷ் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஹேர் டை இயற்கையான முறையில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு நம்ம ஹேர் டை தயாரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை நல்லா ஒரு நம்ம ஹேருக்கு ஏற்ற அளவுக்கு நான் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நம்மள்ட்ட கொஞ்சம் காஞ்சி போன கருவேப்பிலை அப்படி இப்படின்னா கூட நம்ம எடுத்துகிட்டு வதக்கிக்கலாம். அப்படியே இல்லாட்டினாலும் புது கருவேப்பிலைனா கூட ஓகே தான். அதை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி கருப்பாக வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அதை நம்ம அடுப்பில் கொஞ்சம் ஸ்பீடில் சிம்லன்னு மாற்றி மாற்றி வச்சு இது பண்ணலாம். அடுத்து அதில் 3 பாதாம் பருப்பையும் அது கூடயே போட்டுக்கோங்க. பாதாம் பருப்பு நம்ம ஹேருக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதனால் அதையும் அது கூடயே போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி புகை வருது பாருங்கள். ஸ்பீடில் வச்சோம்னா இப்படி தான் புகை வரும். நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டியதில் ஒன்றும் ஆகாது. ஏன்னா சிம்மில் அப்படியே வச்சோம்னா அப்படியே அந்த புகையெல்லாம் அடங்கிடும். இந்த மாதிரியே தான் நான் ஃபுல்லாக இது பண்ணேன்னா ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்குன்னுட்டு இந்த மாதிரி நல்லா கருப்பாக வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேல அது கூட அவுரி இலை பொடியை கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அவுரி இலை பொடியும் அது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவுரி இலை தான் நம்ம ஹேருக்கு கலரிங் கொடுக்கும். அதனால் அவுரி இலையை நல்லா அது கூடயே சேர்த்து அதையும் நல்லா 2 வதக்கு 2 வறுக்கிற மாதிரி 2 வறுத்துக்கலாம். இது நம்ம முடிக்கு நல்லா ஒரு இயற்கையான இதில் ஹேர் டை பண்ணுறது ரொம்ப நமக்கு ஹெல்த்து. வெளியில் இருக்கிற கெமிக்கல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதை நல்லா வறுத்துட்டு அதை எடுத்து அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிப்போம். அப்போ தான் அது நம்ம தேய்க்கிறதுக்கு பேஸ்ட்டு மாதிரி வைக்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதை நல்லா பொடி பண்ணி அதில் கொஞ்சம் தூசி அப்படிலாம் இருக்கலாம். நம்ம தலைக்கு தேய்க்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்ட்டு அதை எல்லாத்தையும் நல்லா சல்லடை போட்டு சலிச்சிக்கலாம். இந்த ஹேர் பேக் போடுறப்ப நமக்கு முடிக்கு நல்லா சத்தாகவும் இருக்கும். முடி கொட்டுற இதெல்லாம் இருக்காது. அதே நேரத்தில் நம்ம முடிக்கு இயற்கையான ஹேர் டை நம்ம யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் நான் இதை மாதிரி கூட யூஸ் பண்ணலான்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறேன். இந்த ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அப்போதைக்கு அப்படியே உடனே யூஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினாலும் நம்ம கருவேப்பிலையெல்லாம் நல்லா முன்னாடியே நல்லா இது எல்லாமே போட்டு நல்லா ரெடி பண்ணி இந்த மாதிரி நல்லா ஜல்லடை போட்டு சலித்து அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வெளியிலேயே வச்சுக்கலாம். ஒன்றும் ஆகாது. வெளியிலேயே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்நேரம் எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு தண்ணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம எதுவும் சேர்க்காததுனால வெறும் கருவேப்பிலை, பாதாம் பருப்பு, அந்த அவுரி இலை பொடி அது தானே நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு அவுரி இலை கிடைச்சா கூட நீங்கள் அதை அந்த அவுரி இலையை இந்த கருவேப்பிலை கூடயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இருக்கிறதுல ரொம்ப எனக்கெலாம் அவுரி இலை கிடைக்கல. எங்கள் ஊர் பக்கம்லாம் எனக்கு தெரியல. அதனால் நான் அதை கொஞ்சம் இது பாக்கெட்லேயே வாங்கிக்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் சலிச்சாச்சு. எவ்வளவு தூசி இருக்குது பாருங்கள். இது இவ்வளோத்தையும் நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் எல்லாத்தையுமே வடிகட்டி இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறமேலா இதை அப்படியே ஒரு இதில் வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராசஸாக வெங்காயம் எடுத்துக்குவோம். வெங்காயம் என்கிட்ட சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எந்த வெங்காயம்னாலும் ஓகே. நான் பெரிய வெங்காயமே எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து அதை அப்படியே நல்லா நறுக்கி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம அதை தோல்லாம் எடுக்கணும், அந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்ம அந்த வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம அந்த வெங்காயத்தை ஜாரில் அடிச்சுட்டு வடிகட்ட தான் போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தோல், அந்த காம்பு அப்படின்னு எல்லாமே இருக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மண் மட்டும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிதான். நல்லா அதை அடிச்சுட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டிக்கிட்டேன். நம்ம ஒரு தடவை வடிகட்டினோம்னா கொல கொலன்னு அப்படியே இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2, 3 தடவை கூட கொஞ்சம் சாறு வர அளவுக்கு நல்லா வடிகட்டிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரே இதை மட்டும் வடிகட்டினோம்னா தண்ணி கொஞ்சமாக இருக்கும்போது சீக்கிரமாக நம்ம அடுப்பில் வைக்கும்போது அது ஒரு மாதிரி
அது நெறையா வராது. அதனால கொஞ்சம் நல்லா அத புழிஞ்சிட்டு, திரும்ப அதில கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். ரொம்ப அதுக்குன்னு தண்ணிலாம் ஊத்திடாதீங்க. கொஞ்சமா ஊத்துனாலே போதுமானது. இப்ப நம்ம அந்த சட்டிய வச்சு நம்ம அந்த வடிகட்டி எடுத்திருக்கிற இத வந்து அப்படியே அந்த வெங்காய சாற, அந்த நம்ம வதக்குனோம்ல அந்த சட்டியிலேயே ஊத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாத்திரம் கனமான பாத்திரமா இருந்தா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா நார்மலான பாத்திரமா இருந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம சமைக்கிற பாத்திரம் எதுவா இருந்தாலும். ஏன்னா இது ஒண்ணும் அதில ஒட்டாது. அந்த பாத்திரத்துலலாம் ஒட்டாது. அதனால ஒண்ணும் அ இது பண்ண வேண்டியதில்ல. அந்த வெங்காய சாற போட்டு நம்ம நல்லா பொடி பண்ணி சலிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் இது கூடயே சேர்த்து கொட்டிடுவோம். கூடயே சேர்த்து கொட்டி இந்த மருதாணி பொடி வந்து உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி, கலரிங்கு எல்லாத்துக்குமே இந்த மருதாணி பொடி வந்து ரொம்ப நல்ல ஒரு இது. அதனால தான் நம்ம அந்த மருதாணி பொடியையும் அது கூட சேர்க்குறோம். நம்ம இது வந்து 2 இன் 1 பர்ப்பஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஒண்ணு டை மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில நம்ம உடம்புக்கு வந்து நல்லா ஒரு நம்ம ஹேருக்கு வந்து நல்லா ஒரு ஹெல்த்து, ப்ளஸ் இயற்கையானது. அது மாதிரி இருக்கிற மாரி தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த மருதாணி இதையும் அது கூட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து எப்படி கனங்கரேர்னு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி லேசா ஒரு இப்படி கொதி வந்தோடனே அப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நல்லா கொஞ்சம் அந்த வெங்காயம் இது பண்ண நல்லா கொதிக்க விட்டதுனால நம்ம அதை அப்படியே கொஞ்சம் லேசாக இது பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுடுவோம். அது வந்து ஆற விட்டோம்னா தான் நம்ம தலைக்கு தடவணும். ரொம்ப சூட்டோட அப்படிலாம் பண்ணிடக்கூடாது. அது மாதிரி கொஞ்சம் நல்லா ஆற விட்டு தான் நம்ம தலைக்கு ஒரு வெது வெதுப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த மாதிரி நல்லா ஆற விட்டுறணும். ரொம்ப கொதி வந்துட்டுனா அப்படியே சட்டியில் ஒட்டிடும். அதனால நம்ம ஓரளவுக்கு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு அப்படியே நம்ம தலையில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தலையில் அப்படியே தேய்க்க ஆரம்பிச்சிருவோம். தேய்ச்சிட்டு இதை நல்லா தேய்ச்சி ஒரு ஒரு 1 மணி நேரம்னாச்சும் நல்லா தலையில் அப்படியே ஊறட்டும். ரொம்ப காய இப்படி வெளியில் இருக்கிறதுனால அப்படியே ரொம்ப காய விட்டா ஒரு மாரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒரு கேரி பை மாதிரி தலையில் கட்டிக்கோங்க. ஆனா நான் வந்து அப்படியே தான் அப்படியே இது பண்ணிடுவேன். அப்படியே நல்லா பின்னி கொண்ட போட்டுடுவேன். அது மாரி பண்ணிக்கோங்க.